ஒரு லேடி எங்களுக்கு ரேஷன் கார்டு தானே சார் 20 இயர்ஸா போராடிட்டு தான் இருக்காங்க. அம்மா அப்பா எல்லாருமே இதுக்காக போராடிட்டு இருக்காங்க. சரி நான் இவெல்லாம் யாரும் நம்பல, உங்க ஆட்சி உங்களை நம்புறேனா, எங்களுக்கு விடிய காலம் பண்ணி கொடுங்க அவ்வளவுதானா. உங்களை காப்பாத்துறது யார்? சரி அண்ணா, தற்காலிகமா வேணாம், நிரந்தரமா வேணும். எங்களுக்கு ஏன் பட்டா தரல என அமைச்சர் உதயநிதியின் காரை பெண்கள் முற்றுகையிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விளையாட்டு மேம்பாடு மற்றும் இளைஞர் நலன்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று 2007 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கினார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் இன்று திருவொற்றியூரில் உள்ள கல்லூரி ஒன்றில் இந்த பட்டா வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பயனாளிகளுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். இந்நிலையில் அங்கிருந்து அவர் புறப்படும் போது அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் சிலர் பல தலைமுறையா நாங்க இங்கதான் இருக்கோம், எங்களுக்கு பட்டா வரல, அடியாட்களை கூட்டிட்டு வந்து மிரட்டுறாங்க, எங்க இடத்தை மீட்டு தாங்க என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் கோரிக்கை விடுத்து மனு கொடுத்துள்ளனர். வீட்டுமனை பட்டா வழங்க வந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் காரை அப்பகுதி பெண்கள் முற்றுகையிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நாங்கள் 70 இயர்ஸா இருக்கோம். பட்டா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பட்டா ஓப்பன் பண்ணி பார்த்தா எங்கள் நேமில் இல்லை, வேற யார் நேம்லையும் இருந்துச்சு. எல்லா ப்ரூஃபும் எங்கள் கிட்ட இருக்குது, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், டேக்ஸ் இருக்குது, எல்லாமே கட்டிகிட்டு இருக்கோம் ரெகுலராக. பட் எதுவுமே எங்கள் பேரில் வராமல் இறந்து போன யாரோ ஒரு பேரில் வந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ வந்து பார்த்து மனு கொடுத்துருக்கேன். விஓ ஆஃபீஸ்லேயும் எத்தனை தடவை கேட்டு பார்த்துட்டோம், ரெஸ்பான்ஸே இல்லை சுத்தமாக. ஸோ இவரை டைரெக்டாக பார்த்தா எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு பார்த்து கொடுத்துருக்கோம். வி ஹோப் நல்லா நடக்கும்னு எத்தனையோ தடவை கேட்டிருக்கோம். 20 இயர்ஸாக போராடிட்டு தான் இருக்காங்க. அம்மா அப்பா எல்லாருமே இதுக்காக போராடிட்டு இருக்காங்க. தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே போராடி இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து ஏதோ ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு நாங்கள் நம்பி தான் வந்தோம். இங்கே எங்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு 25 ஃபேமிலிஸ்க்கு இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. தம்பி கிட்ட பார்த்து சொல்லியிருக்கேன், தம்பி எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, 80-90 வருஷமா நாங்கள் இருக்கிறோம், இல்லாதவங்க பேரில் ராமகிருஷ்ணன்ற பேரில் வந்து பட்டா கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு அந்த பட்டாவை எழுதி கொடுக்கணும், எல்லாமே ஐடி ப்ரூஃப் எல்லாமே வச்சுருக்கணும். வீட்டு வரி தண்ணி வரி எவ்வளோ சண்டை போராட்டம். இந்த 3வது வீட்டுக்காரமாக சூசைட் பண்ணிக்க போனாங்க, அவங்க வீடு இடிக்க வந்தாங்க. எங்களுக்கு இருக்கிற இடத்த எங்களுக்கு பாதுகாத்து கொடுப்பா, எங்கள் வீட்டு பிள்ளைய உனக்கு கையெடுத்து கும்பிட்றப்பா, எங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணுப்பா, வாழ்க வளமுடன் நல்லா இருப்பா. நீ எங்கள் மாமியார்லாம் பூர்வீகத்தில் தான் இங்கே பேசிட்டு இருக்கோம். எவ்வளோ சார் என்ன சார் பேச சொல்கிறீங்க? இன்னும் எவ்வளோ தான் பேசுறது? ஒவ்வொரு டாக்குமெண்ட்டு நாங்கள் காட்டி ஒவ்வொன்றும் இந்த கவர்மெண்ட்டில் போராடி வாங்கினோம். ஒரு ரேஷன் கார்டு வாங்கிறதுக்கு எனக்கு 20 வருஷம் ஆச்சு. எனக்கு என்ன கவர்மெண்ட்டு, நாங்கள் என்ன பண்ண முடியும்? 20 வருஷம் ஆச்சு ஒரே ஒரு ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு. அலைய விடுறாங்க, இங்கே போங்க அங்கே போங்க இங்கே போய். கட்சியில் பட்டா கேட்டால் செத்த பேரில் பட்டா வந்துருக்குது. எப்படி செத்த பேரில் பட்டா வந்தது? 80 வருஷமாக எங்கள் மாமனார் வாழ்றாரு, அவர் பேரில் இல்லை. எல்லா டாக்குமெண்ட் இருக்குது, வரி பில்லேருந்து ட்ரைனேஜில் அப் டு டேட், ட்ரைனேஜ்லேருந்து வரி பில் இருக்க நாங்கள் கட்டி வச்சிருக்கிறோம். எங்கள் பேரில் எந்த டாக்குமெண்ட் பட்டா வரல. செத்தார் பேரில் எப்படி பட்டா வந்தது? அப் டு டேட் வரைக்கும் நாங்கள் ட்ரைனேஜ் கட்டிட்டு இருக்கோம், வரி பில் கட்டிட்டு இருக்கோம், தண்ணி வரி கட்டுறோம், இட வரி கட்டுறோம். பட்டா செத்தர் பேரில் எப்படி சார் பட்டா வந்தது? அப்போ செத்தவனுங்கிற உரிமை உயிரோட வாழ்ற எங்களுக்கு கிடையாது ஜனநாயகத்தில். வேணாம் சார், எங்களுக்கு ஜான்ரா தேர்ல ரேஷன் கார்டே எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் தூக்கி போட்டுறோம். எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து பதில் சொல்லுங்க. எங்களை கிட்டே விட மாட்டாங்களே சார், தள்ளுறாங்களே சார். நாங்கள் தான் சார் எலெக்ஷன் ஓட்டு போட்டு நாங்கள் அவர் ஜெயிக்க வச்சோம், எங்களை அவர்கிட்ட நெருங்க விட மாட்டாங்களே, எங்களை தள்ளுறாங்களே. நாங்களாம் தினம் கூலி வேலை செய்கிறோம் சார், எல்லா ஆஃபீஸரும் நாங்கள் பார்த்துருவோம் சார், நாங்கள் பார்க்காதவரே கிடையாது சார். நாங்கள் எங்கள் டாக்குமெண்ட், எங்கள் மாமா எங்கள் டாக்குமெண்ட்டை காட்ட சார், ஒவ்வொரு டாக்குமெண்ட் நாங்கள் காட்டி ரெடி பண்ணுறதுக்காட்டியும் ஒரு பாட்டி விஷம் வாங்கிட்டு குடும்பத்தோட செத்துலாங்களோ அதோட முடிவு எடுத்துருவோம் சார். நாங்கள் ஒரே ஒரு லேடி பண்ணுறாங்க, அவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க சார். அவங்க அவ்வளோ லேடி, ஒரு லேடி எங்களுக்கு ரேஷன் கார்டு தானே சார், அது உள்ள 150 குடும்பம் இருக்கு. நாங்கள் எங்கள் அண்ணனை நம்பி எல்லாமே நாங்கள் செய்கிறோம் சார். ஒரு நிமிஷம் அம்மா கோர்ட் மூலமா இடிக்க வந்தாங்களா இல்லையா? ஆமா, இடிக்க வந்தாங்களா? இடிக்க வரும்போது அவங்க என்ன அத்தாரிட்டியா வந்தாங்க? கோர்ட்ல இருந்து வந்தாங்களாமா? உங்க வீட்டு இடிக்க வந்தாங்களா? சொல்லுங்க, அங்க யாரோ படிப்பறிவாதானா உங்களை நாடி நாங்க வந்தோம்னா, படிப்பறிவாதானா உங்களை நாடி வந்தோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்க தான் எங்களை காப்பாத்துங்க, நாங்க இல்லன்னு சொல்லல. காப்பாத்தி விட்டீங்க, உங்களையும் காப்பாத்தும். காப்பாத்தணும்டா, அரசாங்கம் உங்களையும் காப்பாத்தும். அன்னைக்கு காப்பாத்திட்டா, அன்னைக்கு காப்பாத்துற கவிகளை நான் கவிகளை சொல்லி அரசாங்கம் தான் காப்பாத்திச்சு. அதுக்காக தான் நானே ஆடியோ சார் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறேன். நீங்க ஒண்ணு முடியும் தெரியாம அடியும் தெரியாம எப்படியாவது போனா ஒரு வீடியோ காலம் கிடைச்சிருமா? எல்லாம் பொம்பளை வசதிகள் வச்சுட்டு இருக்கணும், எப்படியாவது வாழ்ந்துருவோமான்ற ஒரு நம்பிக்கை தான். ஆமா, உங்களை நம்பி தானே வந்தாங்க, உங்களை நம்பி தானே வந்தோம். காப்பாத்துனீங்கன்னா நிரந்தரமா காப்பாத்துறேன்னா. ஆமா, நாங்க இல்லன்னு சொல்லல.
புரியுதா? அதே மாதிரி நிரந்தரமா ஒரு வழி காட்டுங்கண்ணா. நிரந்தரமா வெளியே பயந்து இருக்க முடியாதுல்லண்ணா. விசாரணை போட்டு கண்டிப்பாண்ணா. விசாரணை போட்டு அது சரியா நாங்க அந்த விஷயத்தை செய்வோம். புரியுதாமா? சரி, நான் இவ்வளவு நாள் யாரும் நம்பலண்ணா. உங்க ஆட்சி உங்களை நம்புறேண்ணா. எங்களுக்கு விடிய காலம் பண்ணி கொடுங்க, அவ்வளவுதானா. உங்களை காப்பாத்துறது யாரு? சரிண்ணா. அண்ணா தற்காலிகமா வேணாம், நிரந்தரமா வேணும். கோர்ட் வந்து எடுத்து ஜப்தி பண்ண வந்துச்சு. ஆமா, ஜப்தி பண்ணுவதா? இல்ல நாங்க சொல்லலண்ணா. காப்பாத்து, நிரந்தரமா காப்பாத்துங்கண்ணா. நிரந்தரமா காப்பாத்துங்க. எங்களுக்கு தற்காலிகமா வேண்டாம், நிரந்தரமா காப்பாத்துங்க. ஒரு நாள் 2 நாள்னா 20-30 குடும்பம் இருக்கு. அப்பப்ப கூட்டமா போலீஸ் வராங்க, காலி பண்ணிடுறாங்க, ரேஷன் போடுங்கன்றாங்க.